அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 30 ஜனவரி. ஸோ ரெகுலராக நம்ம கான்டெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ டீட்டெயில்டு கான்டெக்ஸ்ட் கிளாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அந்த பேசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் மார்க்கெட் இது மாதிரி ரிசர்வாக இருக்கிற டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், லேர்னிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ நீங்கள் லேர்னிங் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது பிளேலிஸ்ட்டில் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்றத கிளியராக பாருங்கள். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றியே தெரியாது, மார்க்கெட் ப்ரொஃபைல் என்ன அப்படின்றவங்க இந்த பிளேலிஸ்ட் போயிட்டு பாருங்கள். அது உள்ளே வந்து நிறைய லேர்னிங் கண்டென்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் ஒன்றும் காம்ப்ளெக்ஸ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஸோ மோர் தென் 200+ வியூஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்ச பிறகு தென் இந்த கான்டெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கான்டெக்ட் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். இல்லை வீக்லி அப்டேட்ஸை தனியாக ஃபில்டர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? நம்ம 2 பிளேலிஸ்ட்டாக பண்ணியிருப்போம், பண்ணுங்கள். ஸோ வெபினார்ஸ் என்ன மீன்ஸ் டிஸ்கஷன்ஸ் நிறைய நடந்திருக்கு மெம்பர்ஸோட. அந்த வெபினார்ஸும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி இருக்கும். ஒரு மென்டார்ஷிப் பற்றி மெம்பர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அட் ப்ரெசென்ட் என்னங்க நமக்கு மார்க்கெட் சொல்லுது, 4 ஸ்டெப் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் ஸ்டில் உங்களுக்கு டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆகலைன்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? நாங்கள் ஏன் இது கண்டினியூஸாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து புது மெத்தட் கிடையாது. இது ஆல்ரெடி வந்து இதுக்கு வந்து ஒரு 50 வயசு ஆயிடுச்சு இந்த மெத்தட்க்கு. ஓகேங்களா? 50 வயசு மேலே ஆயிடுச்சு. 1980ஸ்லேயே இந்த மெத்தட்லாம் வந்தாச்சு. சரி. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு டெய்லி ஃப்ளோவில் கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், டெய்லி அதை கண்டினியூட்டி அப்டேட் பண்ணுறோம். எதுக்காகனா எப்படி உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்குது, ஒரு நாளைக்கும் அடுத்த நாளைக்கு எப்படி கனெக்டிவிட்டியாக மார்க்கெட்டை நம்ம ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்றதால பண்ணிகிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 டேஸ் ப்ளஸ் வந்து கண்டினியூஸாக அந்த ஃபாலோ அப் மட்டும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். எதுக்காகனா இந்த மெத்தட் இப்போ நார்மல் கேண்டில்ஸ்டிக் மெத்தட் உங்களுக்கு தெரியும், ட்ரெண்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்க, அதர் பேட்டர்ன் ட்ரேட்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, சிபிஆர் மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த பேட்டர்ன் எப்படி டெய்லி கண்டினியூட்டியில் நம்ம வந்து ஹெல்ப் ஆகுது அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலாக பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு எவிடென்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இது சீரியலாக பண்ணுவோம். ஏன்னா ஒரு நம்ம வந்து விச் இஸ் பெஸ்ட் கோ ஹெட் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போது நேத்தோடைய டிஸ்கஷனில் நம்ம கிளியராக நம்ம நோட் பண்ணியிருந்தோம் லெவல்ஸு ஆஸ் பர் கான்டெக்ஸ்ட் வைஸாக எப்படி வந்து நம்ம வந்து கான்டெக்ட் மீன்ஸ் ப்ரிப்பேரிங் த ட்ரேட் ப்ரிப்பரேஷன். ஓகே, இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குங்க. இப்போ எப்படி கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சுட்டு நம்ம வந்து 2 கேண்டில் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் வந்து நிறைய ஒரு கேண்டில் ஸ்டிக்ல நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம்ல, அது மாதிரி ட்ரெண்ட் பேட்டர்ன் மாதிரிலாம் இருக்க மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல்லையே வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில். இன்ட்ராடேக்கு வந்து ஓப்பன் ட்ரை, ஓப்பன் டெஸ்ட் ட்ரை, ஓப்பன் ரிஜெக்ட், ரிவர்சல், 80% ரூல், அந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதெல்லாம் ஓப்பன் டிரைவுக்கான நல்ல எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அப்போ ஓப்பன் டிரைவ் இந்த இடத்துல வந்தால் ஒரு மீனிங் இருக்குது, இந்த இடத்துல வந்தால் ஒரு மீனிங் இருக்குது. இந்த ப்ரொஃபைல் டெவலப்மெண்ட்டில் எந்த இடத்துல எப்படி வரணுன்ற அந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து ப்ரொஃபைல் டெவலப்மெண்ட்டோட சேர்த்து பார்ப்பாங்க 4 ஸ்டெப்ஸோட. இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து எதையும் பார்க்க மாட்டாங்க. ஒன்லி அவங்க வந்து ஆக்ஷன் மார்க்கெட் தியரியை ராவாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆக்ஷன் மார்க்கெட் தியரி தான் அவங்களுக்கு வந்து பைபிள். அதை மார்க்கெட் ப்ரொஃபைலை அல்டிமேட்டாக ஆட் பண்ணி அவங்க மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பாங்க. மற்ற எந்த மெட்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ரோச்சஸ் வந்து மார்க்கெட்டில் தே ஆர் ஃபாலோயிங். ஓகேங்களா? எதுக்காகனா அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் வந்து நம்ம நோட் பண்ண மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் என்ன என்ன நோட் பண்ணியிருந்தோம். ஓகே, அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிபிஓசி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே நேரத்தில் மேலே இந்த செல்லிங் டெயில் ஸ்ட்ராங்காக இருக்குது, மார்க்கெட் போக முடியல. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொஃபைலும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு எக்ஸாக்டாக இதுக்குள்ளேயே நீ ப்ரொஃபைல் அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேலன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போது இந்த பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் இம்பேலன்ஸ் ஆகி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் ஓவரால் இது எதுக்குள்ளே இருக்குது, ஒரு பெல்கோ டெவலப்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. இன்னும் மார்க்கெட்டு டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணலை. கிளாரிட்டி இருக்குங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நிஃப்டி. நிஃப்டியும் சிமிலராக தான் இருக்கும். ஏன்னா 2 எக்ஸாம்பிளாக பார்க்கணும், நம்ம 2 சார்ட்டையும் நம்ம வந்து நோட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக் பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனாக பார்க்கும்போது நம்ம
லேர்னிங்காக லாங் டைம் பார்க்கும்போது இண்டெக்ஸ் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுலேயும் அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நல்ல ரேஞ்சில் இருக்கு, பெல்கோ டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போது ப்ரொஃபைல் இப்படி உள்ள வந்திருக்கு, இந்த டே என்ன நடக்கும் அப்படின்னு அந்த கிளாரிட்டி நமக்கு தேவைப்படுது. அப்போ கிளாரிட்டி என்னங்கிறது எக்ஸாக்டாக இந்த பேலன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு பேசணும். இந்த பேலன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பிபிஓசி ஸ்ட்ராங்காக இருக்கு. அப்போ பிபிஓசிக்கு இந்த பேலன்ஸ்க்கு நடுவில் தான் இன்னைக்கு என்னாச்சு ப்ரொஃபைல். இந்த இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு ப்ரொஃபைல் வந்து அமைஞ்சுது. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஒரு பெல்கோ டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த பெல்கோவுக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணல, இன்னும் டைரக்ஷனுக்கு கன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து நான் வந்து இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை இந்த கான்செப்ட் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு 10 days கிட்ட ஆகிடும். ஸோ அதனால தான் என்னால் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது, டீகோட் பண்ணி கொடுக்க முடியாது. அது வந்து இங்கே நார்மலாக ட்ரேடர்ஸ்க்கு புரியுற லாங்குவேஜ் தான் நான் இங்கே சொல்ல முடியும். அப்போ இது இந்த இடத்துல இருந்து ஏன் ப்ரொஃபைல் வந்து கன்ஃபார்ம் ஆகலை, அதை எப்படி எவிடென்ட் பண்ணுறோம், அப்புறம் இந்த ப்ரொஃபைல் உள்ள வந்த பிறகு எப்படி இந்த அப்சைடுக்கு வரதுக்கு முன்னாடி இங்கே என்னென்னலாம் எவிடன்ஸ் பண்ணணும் நம்ம. ஸோ திஸ் ஆல் ஆர் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அங்கேருந்து நமக்கு ப்ராக்டிஸில் வர விஷயங்கள். ஓகேங்களா, இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிலாம் நீங்கள் யாரும் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது, இந்த மெத்தட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியும் ட்ரேடிங்கை நம்ம நீட் அண்ட் க்ளீனாக நிறுத்தி நிதானமாக புரிஞ்சு பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூவ்டு ட்ராக்கருங்க இதை வந்து நான் கொண்டு போகிறேன் தவிர இது வந்து நம்ம அட்வர்டைசிங் அதெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. ஓகே, விருப்பப்படுறவங்க வந்து லேர்ன் பண்ணலாம். அதுவும் ஈஸியான விஷயம் இல்லைங்க. இங்கே வந்து லேர்னிங் வந்து மற்ற ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கிடையாது. ஏதோ நம்ம ட்ரைனிங் வந்தாங்கன்னா எங்களுக்கு மட்டுமே லாபம் அப்படின்னா, இங்கே வந்து லேர்னர் கூட இங்கே ட்ரைனரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இஸ் எ பிக் கான்செப்ட். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் வந்து கூடவே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை புரிஞ்சு உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அதெல்லாம் போகிறதுன்றது இட்ஸ் நாட் ஒன்லி ஒன் வே ஆக்ஷன், டூ வேவா. இது வந்து என்ன பண்ணணும், இந்த ட்ரைனரும் எஃபர்ட் போடணும், லேர்னரும் எஃபர்ட் போடணும். 2 பேரும் எஃபர்ட் போட்டால் தான் இங்கே வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுதான் இந்த மெத்தடோடைய இது. ஓகே, ஸோ அந்த கொஞ்சம் பார்த்து யோசித்து பேசுங்க. ஓகேங்களா, இல்லை மெம்பர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நல்லா ஓப்பனாக தான் நம்ம கொடுத்துருக்கோம்ல, டெலகிராம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருக்காங்கன்ற அங்கே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட நீங்கள் பேசலாம். ஸோ இந்த மெத்தடுக்கு வந்து எவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியதுக்கு நாட் ஒன்லி லேர்னர், ட்ரைனரும் இங்கே எஃபர்ட் போட்டால் தான் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த கான்செப்ட். அதனால இதை நாங்கள் ஓப்பனாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை தான் சொல்லிக் கொடுக்க வரணும். ஓகேங்களா, ஸோ ஃபேக்ட்ஸ் ஆஃப் ஆல். ஸோ இன்னொரு கான்டெக்ட் பிரகாரம் பார்ப்போம். மந்த்லி ப்ரொஃபைல். ஸோ மந்த்லி ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் வந்து நமக்கு இந்த பேஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் ஏன் இதை வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கான ரீசனும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்டில் வந்து இங்கே ப்ரொஃபைல் டெவலப் ஆகி மார்க்கெட் வந்து ஐ மீன் இங்கேருந்து அந்த எலெக்ஷன் டேக்கு அப்புறமா உங்களுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி போயிட்டு அந்த இடத்துல ப்ரொஃபைல் டெவலப் ஆகிருக்கு. அங்கேருந்து வெளியில் வந்த ப்ரொஃபைலால் இவ்வளோ தூரம் தான் போக முடியும் அப்படின்றதுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்படின்றதுக்கும் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் நாங்கள் நோட் பண்ண பார்க்கும்போது இது வரைக்கும் ப்ரொஃபைல் வருது அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். ஸோ சேம் டைம் இந்த இடத்துக்கு கீழே ப்ரொஃபைலால் போக முடியல அப்படின்னும் போது அதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா திரும்பவும் ப்ரொஃபைல் வந்து நம்மளை ரீச் பண்ணணும். அப்போது இந்த இடத்துலேருந்து பெல்கோவிலேருந்து மார்க்கெட் வெளியே போயாச்சு, இவ்வளோ தூரம் போயாச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போது என்ன இந்த மந்த்லி ப்ரொஃபைலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ப்ரொஃபைலாக பார்க்கும்போது திஸ் இஸ் த பிஓசி, 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மைனஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல இது 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். புரியுதுங்களா? ஸோ லாட் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ஸோ ஒரு லெவலுமே வந்து இங்கே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ தட் நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இல்லை. சிமிலர்லி நிஃப்டியில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக இல்லை. ஸ்டில் வந்து மார்க்கெட் வந்து டைரக்ஷனை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து வந்த டைரக்ஷன் இங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஸோ அதே மாதிரி இங்கே வீக்லி ப்ரொஃபைல். இப்போ வீக்லி ப்ரொஃபைல் பாருங்கள், இந்த இடத்துல டைரக்ஷனாக உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரொஃபைல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு. இது ஏன் இந்த ப்ரொஃபைல் இங்கே உள்ளே போயிட்டுருக்கு, போனால் நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதெல்லாம் இங்கே லெவல்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணி பார்க்க முடியும். மினிமம் 50,000 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆப்ஷன் கண்டினியூ ஆகணும். ஓகேங்களா, பட் இப்போதைக்கு மார்க்கெட் கீழே போக மாட்டேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு மார்க்கெட்டு நான் கீழே போகிறல
48,000 கீழே போகலை அப்படின்னு மட்டும் கன்ஃபார்ம் கிடச்சிச்சு. மேலே போகுமா போகாதுன்னு ஃபாலோ பண்ணி நம்ம போகணும். அதையும் ப்ராப்பராக எவிடென்ட் வந்து பண்ண முடியும். இப்போ ஆனால் நிஃப்டியில் நமக்கு கீழே போக மாட்டேன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. நல்லா நோட் பண்ணிக்கோ. ஓகேங்களா? அதே மாதிரி மேலே போகிறன்னு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ சம் டிசிஷன்ஸ்க்காக நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை வந்து கான்டெக்ஸ்டாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்போ வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது பேலன்ஸாக தான் இருக்குது. இங்கே வீக்லி வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இல்லை. ஓகே. ஸோ பெல்கோ டெவலப்மெண்ட்டும் நம்ம இருக்கலாம். அப்போ இங்கே பெல்கோ வந்து டெவலப் ஆயிடுச்சு. 2 பக்கம் பெல்கோ டெவலப் ஆன பிறகு மார்க்கெட் ஏதாவது ஒரு சைடு வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஸோ அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுங்க, இந்த பக்கம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. அந்த இனிஷியேட்டிவ் என்ன ஆச்சு, உங்களுக்கு கண்டினியூ ஆகலை, ஸ்டாப் ஆயிடுச்சு. திரும்பவும் பேக் டு ஃபேர் வேல்யூ. ஆனால் இங்கே ஃபேர் வேல்யூக்குள்ளே வரல, நிறுத்தி வச்சிருக்காங்க. தெரியுதுங்களா? ஃபேர் வேல்யூக்குள்ளே வரல. மார்க்கெட் இது வரைக்கும் வரணும். இது வரைக்கும் வந்துட்ட பிறகு, இது வரைக்கும் மார்க்கெட் வந்த பிறகு இந்த ப்ரொஃபைல்லாம் சேர்ந்து அந்த கிரியேட் ஆகிற ப்ரொஃபைல்ல இருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சைடு வந்து இன்ட்ராடே வைஸாக மார்க்கெட்டை டே டு டே ப்ரொஃபைலாக பார்ப்போம். ஓகேங்களா? அதே மாதிரி எவ்ரி 30 மினிட்ஸும் ஒரு ப்ரொஃபைலாக பார்க்க முடியும், எவ்ரி 1 ஹவரும் ஒரு ப்ரொஃபைலாக பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்க முடியும். அதெல்லாம் அந்த ஃபாரெக்ஸ் பண்ணுறவங்க, அவங்க கமோடிட்டிஸ் பண்ணுறவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம மார்க்கெட்டுக்கு அந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து அப்கமிங் செஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கும். பட் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம கவர் பண்ணால் தான் அட்வான்ஸ் போக முடியும். ஓகேங்களா? ஓகே. இப்போது டெய்லி ப்ரொஃபைல் வரைக்கும் பார்க்கும் பாருங்கள். 2 பக்கம் மார்க்கெட் என்ன இருக்குது, நம்ம அந்த மார்க் பண்ண அந்த ரேஞ்சு அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படியே தான் இருக்குது. இதுக்கு கீழே கன்ஃபர்மேஷன் இல்லை, இது கன்ஃபர்மேஷன் இல்லை. அதனால தான் வேறு டெம்ப்ளேட்டுக்கு நான் வந்து ஒரு 1 வீக்காக மூவ் பண்ணிட்டேன். இந்த டெம்ப்ளேட் அப்படியே நான் சேவ் பண்ணி வச்சேன். இதுதான் நம்ம அன்றைக்கி போட்டு வச்ச டெம்ப்ளேட், அப்படியே இருக்குது. இந்த ரேஞ்சுக்கு மேலே பார்க்கலாம், கீழே பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தோம். இன்னும் வந்து நமக்கு என்ன இல்லை, கன்ஃபார்ம் ப்ராப்பராக ஆகலை அப்படின்னு அந்த கிளாரிட்டி மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கான்டெக்ட் போயிடலாம். ஸோ கான்டெக்ட் வைஸாக பார்க்கும்போது டீட்டெயில்டு கான்டெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம ரெகுலராக பண்ணுற கான்டெக்ட் தான், அதனால் குயிக்காகவே முடிச்சிடலாம். ஸோ பிலோவில் பேங்க் நிஃப்டியில் பிபிஓசி ப்ரொஃபைல் இருக்குது. இந்த இடத்துல பையிங் டெய்ல் இருக்குது. இந்த இடத்துல இன்னைக்கு பிபிஓசி ப்ரொஃபைல் இருக்குது. நல்லா நோட் பண்ணி, இன்னைக்கு பிபிஓசி ப்ரொஃபைல் இருக்குது. பெல் பேலன்ஸ்டாக இருக்குது. இந்த ரேஞ்சை முந்தா நேற்று மார்க்கெட்டு இந்த செல்லிங் டெய்ல கிளியர் பண்ண முடியல. அங்கேருந்து மார்க்கெட் இங்கே ஸ்டாப் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டில் செல்லிங் வருது. ஓகே, இங்கே பையிங்கு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதுக்கு மேலே மார்க்கெட் நமக்கு என்ன, நாளைக்கு ஓப்பன் ஆகி உங்களுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை மார்க்கெட் கிளியர் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ இதே பிலோவில் வருது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பையிங் டெய்ல் உங்களை ப்ரைஸை ஸ்டாப் பண்ணும், ஆக்ஷன் ஸ்டாப் பண்ணும். அகெயின் இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குது, அனாமலிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல், வெரி நீட் அண்ட் க்ளீன். மார்க்கெட் எங்கே நாளைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். தட்ஸ் இட். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பெல்கோ டெவலப் ஆகிடுச்சு. நம்ம அழகாக ஸ்டாண்ட் டிவிஷன்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அண்டு அபோவ் லெவல் மார்க் பண்ணியிருக்கோம், பிலோ லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அது ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் பண்ணக்கூடியங்க பொசிஷனல் ட்ரேடராக பண்ணுறவங்க, ஸ்ட்ராட்டஜிக்கலாக ட்ரேட் பண்ணுறவங்களாம் அழகாக பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இந்த வீக் போயிருக்கோம். ஸோ ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு அந்த வியூ வரதுக்காக. ஓகே, அப்போ சோஃபார் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஓவர்லேப் ப்ரொஃபைல்ஸோட கொஞ்சம் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன பண்ணுங்க, ஒரு புல் பேக் லோ நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. புல் பேக் லோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக எல்லாரையும் இது பண்ணி விட்ருக்கோம். பட் ப்ரொஃபைலில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க இந்த பிபிஓசி மார்க்கெட் கிட்ட வந்து பிபிஓசிக்கு பிலோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ண வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ இது கீழே தான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வேணும், அதுக்கான இது இல்லை. அபோவில் இந்த பேலன்ஸ் ஆல்ரெடி ஆக்டிவாக தான் இருக்குது. ஸ்டில் இந்த பேலன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. அப்போது நேற்றும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே போக முடியல, இன்றைக்கி இந்த லெவலுக்கு மேலே போக முடியல. 2 நாளாக இந்த லெவலில் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. சேம் இன்னைக்கு நிஃப்டிலையும் மார்க்கெட் நல்ல பேலன்ஸ் ப்ரொஃபைலாகி பிபிஓசி இருக்குது. அப்போ நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகி எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பிபிஓசி கான்செப்ட் பிரகாரம் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ வெரி கிளியர் மார்க்கெட் வித்தின் ரேஞ்சில் ஆக்ஷன் ப்ராசஸ் கிளியராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ.